இரட்டை ஆண் குழந்தை, இரட்டை பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை வேணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஸோ எப்படி மாதிரி வீடு கட்டினால், என்ன மனை வைத்தால் ஆரோக்கியமான மகப்பேறு கிடைக்கும், இந்த வரைபடம் மூலமாக சொல்கிறேன் வாங்க. பசுமனை, பீனா பசுமனை, ஜீனா கருடமனை, ஒய்யனா யானை மனை, எஸ்னா சிம்மமனை. அப்போ பசுமனை வச்சு கட்டுறோம். 22 27 முக்கால் 77 குழி. வடக்க பார்த்த வீட்டிற்கு உச்சஸ்தானத்தில் வாசல், ஹால் அளவு, உள்ளளவு, வெளியளவு வாஸ்துபடி இருக்குது. நேர் எதிர்புறத்தில் கிச்சனுக்கு உண்டான ஜன்னல், கன்னி மூல ஒரு பெட்ரூம், வாயு மூல ஒரு பெட்ரூம், மாடிப்படி உள்ள அலங்காரத்துடன் ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு, பூஜாக்கு உண்டானது, கிட்டத்தட்ட பிரம்மஸ்தானத்தில் இருக்குது. ஸோ பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, கட்டலுக்கு உண்டானது. இம்மாதிரியான வீடு நீங்கள் கட்டும் பொழுது சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இரட்டை ஆண் குழந்தையும் இரட்டை பெண் குழந்தையும் கிடைக்கும். மேலும் ஈசான மூலையில் நீங்கள் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்கணும். வாயு மூலையில் நீங்கள் செப்டி டேங்க் வைங்க. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. இப்போ பார்த்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நிறைய வரைபடங்கள் நாங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். தேவைக்கு திருத்தம் வேண்டுமென்றாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.